Hi friends, welcome to my channel காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். ஆன்டி கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி சில பொருட்கள் வந்து சேல்ஸ்க்கு வச்சுருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள். அதோட டீட்டெயில்ஸு ப்ரைஸஸ் எல்லாமே சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸு. இப்போ வந்து பொருட்கள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தரமான பொருட்கள் தான் நான் பார்த்து சூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஒரு இட்லி பாத்திரம். இந்த மாதிரி ஒரு டைப் வந்து ரேர்லி அவைலபிள் தான். கண்டிஷன்ஸு சூப்பராக இருக்குது. ஒரு வாஷ் கொடுத்து நாளாயிடுச்சு. இதுவும் வந்து இந்த மாதிரி வந்து 3 குழி பிளேட்டு எல்லாமே டைட் ஃபிட்டிங்காக தான் இருக்குது. மூணு இட்லி ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிஷன்ஸு நல்லா டிசைன் அழகானதாக இருக்குது. இது ஒரு அடித்தட்டு ஒரு 3 குழி, மேத்தட்டு ஒரு 3 குழி. இதுக்கு வந்து பாலிஷிங்கோ டின் கோட்டிங்கோ எதுவுமே தேவையில்லை. அப்படியே ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நல்ல வெயிட்டு, சூப்பர் மாடல். நல்ல குமிழ் தூக்கில் பிக் சைஸு. டின் கோட்டிங்லாம் நல்லா ஒரிஜினலு, கண்டிஷன் நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு 4 kg கெப்பாசிட்டி. 4 to 5 கூட பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆப்பிள் தூக்கு. இதுவும் ஒரு 3 kgக்கு மேலே பிடிக்கும். 3 to 4 kg கெப்பாசிட்டி. இன்னொரு வாஷ் கொடுத்தா மின்னும். எல்லாம் அன்யூஸ்டு பீசஸ்ஸு. அடுத்தது வந்து ஒரு வடித்தட்டு பிரான்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தவளை. தண்ணி வச்சும் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு, சாதம் வடிக்கிறதுக்கு, நிறைய பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது செட்டாக கூட வாங்கிக்கலாம். இது போட்டு சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு பிராஸோட டின் கோட்டட் சாதம் வைக்கிறது, இல்லை தண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். பிராஸ் அண்ட் பிரான்ஸ் கிச்சனாக மாற்றணுங்கிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் பிராஸில் வேணும்னா இதை வந்து மல்டியாக கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பர்பஸ்க்கு தண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு காப்பர் பாட்டு சாதம் வைக்கிறதுக்கு, தண்ணியும் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சின்னதாக ஒரு 1/2 டம்ளர் ரைஸ் போட்டுக்கலாம். சாதம் வடிக்கலாம், இல்லை பொங்கல் வைக்கலாம். இந்த மாதிரி இதுவும் வந்து காப்பர் பாட்டு சின்னது. கொஞ்சமாக ரைஸ் வைக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பருப்பு உருளி. இந்த மாதிரி பருப்பு அந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். பால் காய்ச்சலாம். இது வந்து ஆப்பிள் துக்ளி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 2.5 kg 2 kg தாராளமாக கொள்ளும். இது வந்து ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்து ஒரு பூஜா பிளேட்டு. பூஜை ரூமில் ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிறதுக்கு, இல்லை ஒரு தேங்காய் பழம் மட்டும் வச்சு கோயிலுக்கு அர்ச்சனைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு சிம்பிளாக டெய்லி ரெகுலராக கோயிலுக்கு போகிறவங்களுக்கு யூசேஜுக்கு யூஸாக இருக்கும். இது வந்து ஃப்ளவர் வேஸ் தான். இதுவும் அதே மாதிரி தான். ஒரு 3 பீஸ் இருக்குது.
இது வந்து ரயில் அடுக்கு செட்டில் இருக்கிற வடை சட்டி தான். கண்டிஷன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது தாளிக்க கொள்ள ஒரு 1/4 கிலோ கேரட்டு, பீன்ஸு இது மாதிரி வணக்கிறதுக்கு, ரெகுலர் யூஸுக்கு இல்லை ட்ராவலுக்கு இதெல்லாமே இது நல்லாயிருக்கும். இது வந்து காப்பரில் நல்ல ஹெவி வெயிட்டான காப்பர் வந்து வடை சட்டி, நல்லா குழிவாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பிக் சைஸ் வந்து மீன் குழம்பு சட்டி, கழுவ தான் செஞ்சுருக்கோம், இதெல்லாம் பாலிஷ்லாம் பண்ண கிடையாது. இது வந்து 10.5 இன்ச்சஸ் வந்து டயாமீட்டர் இருக்குது. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அரைக்க மிஷினுக்கு கொண்டு போனால் சூப்பர் கண்டிஷனாக இருக்குது. இந்த மாதிரி ட்ராவலுக்கு சாப்பாடு கட்டிட்டு போகணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன தூக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஆப்பிள் தூக்கு. இது வந்து ஒரு 2 kg. இது வந்து ஒரு 1 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து பால் சொம்பா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மில்க் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். எண்ணெய் சொம்பு, இது ஒரு ஆயில் கேன் தான். பால் தூக்காவும் வச்சுக்கலாம், ஆயில் கேனாகவும் வச்சுக்கலாம். எல்லாமே ரேர்லி அவைலபிள் யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் தான் சேல்ஸுக்கு போட்டிருக்கோம். எல்லாருமே வந்து பிடிச்சிருந்தா சூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அதோட ப்ரைஸ் டீட்டெயில் சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேட்டலாகில் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே டெலீட் ஆனதுனால ஃப்ரெஷ்ஷாக தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேட்டலாகில் கொஞ்சம் மினிமம் ப்ராடக்ட் தான் இருக்கும்.